Good evening, player. Good evening. Good evening, ma'am. Good evening. 6 நிமிஷம் ஆச்சு. ஜாயிண்ட் ஆகுறதுல 3 பேர். என்னாச்சு? ம் என்னாச்சு பிள்ளையர்? இன்னும் ஜாயிண்ட் ஆகவே இல்லையே கொஞ்சம் பேர். ம் 3 பேர் தான் ஜாயிண்ட் ஆயிருக்குங்க. விஷால் விஷானியா விஷானி சாருகாசினி சுபி மிச்ச பேரெல்லாம் ம் மிச்சவங்கெல்லாம் என்ன செய்யறது? பிள்ளையர் சரி நாங்க பாப்போம். சங்கீதன் ம் பாப்போம் பிள்ளைகள் நாங்க வினாக்களுக்கு விடைய இது காலக்கணிப்பு படிச்சோம். ஏன்னா காலக்கணிப்பு தானே படிச்சோம். Home teacher. புத்தகத்துல உள்ள வினாக்களை செய்ய சொன்னேன், ஞாபகம் இருக்கா? Home teacher. அப்ப புத்தகத்துல உள்ள வினாக்களை எடுங்க பாப்போம். புத்தகத்துல உள்ள வினாக்கள்ல முதலாவது வினா பாருங்க. என்னது? என்ன வினா? சொல்லுங்க. என்ன வினா பிளேயர்ஸ்? விட எழுதியாச்சு தானே? சுபி வினாவை வாசிங்க. வினா என்ன? புத்தகத்துல உள்ளதான் எழுத சொன்னேன். புத்தகத்துக்குள்ளதுக்கு விட எழுதுங்கன்னு சொன்னேன். என்னம்மா? என்ன டீச்சர் சொன்னீங்க? விளங்கல. போன கிளாஸ் கால கணிப்பு படிச்சேன். அப்ப அதுல புத்தகத்துல உள்ள வினாக்களை செய்யுங்க, மீதிய நான் தாரேன்னு சொன்னேன். இப்ப புத்தகத்துல உள்ள வினாக்களுக்கு விட எழுதியாச்சா? ஹோம் டீச்சர். அப்ப வினாக்களை வாசிங்க, விடைய பார்ப்போம். கால அலகுகள் எவை? கால அலகுகள் எவை? கால அலகுகள் எவை? நாள், வாரம், மாதம், வருடம். சரியா? இந்த ஆர்டர்ல எழுதிருந்தீங்கன்னா சரி. நாள், வாரம், மாதம், வருடம். அடுத்த வினா, காலக்கணிப்புக்கு உதவுபவை எவை? கால கணிப்புக்கு உதவுபவை அல்லது என்னன்னு கேட்பாங்க. கால கணிப்பு எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது? சரியா? அப்படியும் வினாக்கள் வரலாம். அப்ப எதன் அடிப்படை என்னத்தை வச்சு கணிக்கிறோம் நாங்க? சொல்லுங்க. விட என்ன? விட என்ன பிள்ளைகள் வரும்? நட்சத்திரங்கள், ராசிகள் என்பவற்றின் இயக்க அடிப்படை. அது மட்டுமா? சூரியன், பூமி, சந்திரன், உபகோள்கள், நட்சத்திரம், ராசி, இது எல்லாத்தையும் வச்சுதான் நாங்க கால கணிப்பை கணிக்கிறோம். இதனுடைய இயக்கத்தை வச்சுக்கிட்டு தானே நாங்க கணிக்கிறோம். அப்ப கால கணிப்புக்கு உதவுபவை இல்லாட்டி கால கணிப்பு எதன் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா சூரியன், பூமி, சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், இதை வைத்து கொண்டு தான் காலங்கள் கணிக்கப்படுது.
சரியா? அடுத்த வினா வாசிங்க. சந்திரமானம் என்பது யாது? என்னம்மா சந்திரமான முறை என்றால் என்ன? என்ன சந்திரமான முறை? சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் காலக்கணிப்பு முறை. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற முறை தான் சந்திரமான முறை. சூரியமானம் என்பது யாது? சூரியமான முறை. சூரியமான முறைனா சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் முறை. அடுத்த வினா. சந்திரமான கணிப்பீடு எத்தனை வகைப்படும், அவை எவை? சொல்லுங்க, எத்தனை வகை? ரெண்டா டீச்சர்? 2 வகை. ஒண்ணு வந்து பூர்ணிமாந்த முறை, மத்தது அமாந்த முறை. அமாந்த முறைன்னு சொல்லுவோம். சரியா? பூர்ணிமாந்தம், அமாந்தம். அடுத்தது என்ன? பண்டை தமிழர் மாதங்களின் பெயரை எவ்வாறு அமைத்தனர்? நிறைமதி எந்த நட்சத்திரத்துடன் சேர்ந்து நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரை அந்த மாதத்தின் பெயராக அமைத்தனர். வெரி குட். அதுக்கு உதாரணமும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சித்திரையோடு திங்கள் சந்திரன் சேருகின்ற நாள நாங்க சித்திரைன்னு சொல்றோம். வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்தோடு சேருது வைகாசி. அப்ப அது உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதையும் எழுதிருந்தீங்கன்னா நல்ல. அடுத்தது தமிழ் ஆண்டு பிறக்கிறது. எந்த ராசி? மேட ராசி. சூரியன் மேட ராசிக்கு பிரவேசிக்கிற நாள் தான் சித்திரை புத்தாண்டு பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அடுத்து கிழமை பெயர்கள் எந்த அடிப்படையில் இடப்பட்டுள்ளன? கிழமை பெயர்கள் எந்த அடிப்படையில் அழைக்கப்படுகின்றன? எந்த அடிப்படையில் சொல்லுங்க. கிரகங்கள் அடிப்படையில். கிரகங்களின் அடிப்படையில் அல்லது கோள்களின் அடிப்படையில் எப்படி வேணாலும் போடலாம். அடுத்தது இந்துக்களை பொறுத்தவரையில் ஒரு நாளின் எல்லை யாது? இந்துக்களின் பொறுத்தவரையில் ஒரு நாளின் எல்லை என்னது? சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. இத நான் 3 எழுத சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த வினாவுல பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ளுங்க. இந்துக்களுக்கு ஒரு நாள் என்பது சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் உதயம் வரை. கிறிஸ்தவர்கள் வந்து என்னது? நள்ளிரவு முறை அடுத்த நாள் நள்ளிரவு வரை கிறிஸ்தவர்கள். இஸ்லாமியர்கள் சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரை இஸ்லாமியர்கள். ஏன்னு சொன்னா பார்ட் 1 வினா. நான் அன்னைக்கு விட எழுதுற நேரமே சொன்னேன், அதை அப்படியே எழுதி கொள்ளுங்க 3 சரியா? அப்ப 3 எழுதிக்கிறங்க பாப்போம். இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் அதிலே போட்டுக்கொள்ளுங்க அதே வினாவுல. சரியா? அடுத்த வினா என்ன? கால கணிப்பீடு இந்து மரபில் பெரும் முக்கியத்துவம் யாது? என்னத்தினால கால கணிப்பீடு முக்கியத்துவம் பெறுது சொல்லுங்க.
இஸ்லாமியர்னா போடணும், முஸ்லிம்னா போடணும். ம் நாங்க எது எதுக்கெல்லாம் பாக்குறோங்கிறது தான் இதுல கேட்டிருக்காங்க. நாங்க எந்தெந்த நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பஞ்சாங்கத்தை பாக்குறோம். இதுதான் கேட்கப்பட்ட விரதங்கள், வினா. பண்டிகைகள், ஆஹ் விரதங்கள், விழாக்கள், பண்டிகைகள், அடுத்து விழாக்கள், வீட்டுகள்ல விழாக்கள், வீட்டுகள்ல நடைபெறுகின்ற மங்கள நிகழ்வுகள், அமங்கல நிகழ்வுகள், ஏன்னா இதுகளை உதாரணத்துக்கு கொடுக்கலாம். புத்தகத்துல கொடுத்த வினாக்கள் இவ்வளவுதான். சரியா? இப்ப நீங்க எழுதுங்க. சரியா? உம் பஞ்சாங்கம் அல்லது காலக்கணிப்பு எப்படி வேணாலும் போடுங்க. பஞ்சாங்கம் யாரால் எழுதப்பட்டது? யாரால் எழுதப்பட்டது? யாரால் எழுதப்பட்டது? பிள்ளைகள் யார்? சொல்லுங்க. ஆரிய பட்டர். யாரால் எழுதப்பட்டது? ஆரியப்பட்டர். குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஆரியப்பட்டரால் எழுதப்பட்டது தான் பஞ்சாங்கம், காலக்கணிப்பு. சரியா? அடுத்த வினா. பஞ்சாங்கத்தின் வகைகளை குறிப்பிடுக. பஞ்சாங்கத்தின் வகைகளை குறிப்பிடுக. பஞ்சாங்கத்தின் வகைகளை குறிப்பிடுக. பஞ்சாங்கம் என்றால் என்ன? பஞ்சாங்கம் என்றால் என்ன? என்னது பஞ்சாங்கம்? பஞ்சம் சக அங்கம். பஞ்சம்னா 5, அங்கம்னா 5 உறுப்பு. உறுப்புகளை கொண்ட 5 அங்கங்களை கொண்டது அல்லது 5 உறுப்புகளை கொண்டது பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களையும் தருக. அப்படி பஞ்சாங்கத்தின் உறுப்புகளை குறிப்பிடுக. எப்படின்னு போட்டாலும் சரி. பஞ்சாங்கத்தின் உறுப்புகளை குறிப்பிடுக. சரியா? அடுத்த பிள்ளைகள், கால அலகுகளுள் பெரியது சிறியது எது? இன்னொரு திரும்ப
திரும்ப சொல்லுவாங்க என்னது? டீச்சர் கேள்வி இருக்கா திருப்பி சொல்லுங்களேன். கால அழகுகள் கால அலகுகளுள் பெரியது சிறியது எது? சூரியமான முறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூரியமான முறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா? சூரியமான முறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தானே? பூர்ணிமாந்த முறை அமாந்த முறை விளக்கம் தருக. பூர்ணிமாந்த முறை அமாந்த முறை விளக்கம் தருக. பூர்ணிமாந்த முறை அமாந்த முறை விளக்கம் தருக. சித்திரை வைகாசி ஆகிய மாதங்கள் எவ்விதம் தோன்றின? சித்திரை வைகாசி மாதங்கள் எவ்விதம் தோன்றின? சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி மாதங்கள் எவ்விதம் தோன்றின? சரியா? மதியின் அடிப்படையில் தோன்றிய சொல் எது? மதியின் அடிப்படையில் தோன்றிய சொல் எது? திங்கள் எனும் சொல் குறிக்கும் பொருள் எவை? திங்கள் எனும் சொல் குறிக்கும் பொருள் எவை? ரெண்டு தடவை வைக்கணும் சரியா? அடுத்து, எமது காலக்கணிப்பு முறையினை பின்பற்றுவோர் யாவர்?
எமது கால கணிப்பு முறையினை பின்பற்றுவோர் யாவர்? அம்மா யாரும்மா ரோம் கேட்க வரணும்? அடுத்து சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் எவை? சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் எவை? இவ்வளவுதான் வினாக்கள். சரியா? சரியா பிள்ளை? எழுதியாச்சா? சரியா? என்ன எழுதியாச்சா இல்லையா? சங்கீத எழுதியாச்சா? டீச்சர் விட எழுதுறேன் டீச்சர். விட எழுதுறீங்களா? பிள்ளைகள் என்ன செய்வோம்? விட எழுதுவோமா விட்டு பாப்போமா? ரேஷ்மி டீச்சர் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு எத்தனை பாடம்? மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு? முன்னுக்கு பாருங்க மொத்தம் எத்தனை பாடம் இருக்குன்னு. 25. 3 8 24. 3ஆ பிரிச்சா 3 8 24. சரியா? ஆனா மொத்தம் 25 பாடம் இருக்கு தானே. இப்ப நாங்க என்ன செய்யணும்னா தேர்ட் டேர்முக்கு வந்து எங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலம் குறைவு. ஏன்னா ஃபங்க்ஷன் அது இது விழாக்கள் எல்லாமே தேர்ட் டேர்ம்ல தான் வரும். அப்ப நாங்க செகண்ட் டேர்முக்குள்ள மேக்சிமம் முடிக்க பார்க்கணும். அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நாங்க எப்படியுமே 8 பாடம் முடிக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு 10 பாடமாவது முடிக்கணும். 10 முடிச்சாதான் செகண்ட்ல ஒரு அங்கனையில ஒரு 8 பாடம் கிட்ட முடிச்சுட்டு தேர்ட் டேர்ம்ல முடிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் பேப்பர் செய்யணுமே கட்டாயம். அப்படி இருக்க நேரம் நாங்க சரியா பிரிச்சு போக இயலாது. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு 10ஆவது போகணும். சரியா? அப்ப இப்ப பாருங்க நாங்க இப்ப படிக்கிறோம் எத்தனாவது பாடம்? 5ஆவதா? 5ஆவது பாடம் படிக்கிறோம். இன்னும் 5 பாடம் இருக்கு. இதுல திருக்கூடற் சிறப்பு நாயன்மாரெல்லாம் பெரிய பகுதிகள். திருக்கூடற் சிறப்பே ஒரு 3 நாளைக்கு மேல போகும். ஏன்னா ஏன்னா அது பாடல்களோட உள்ள பகுதி தானே. அப்ப அதுக்கு டைம் வேணும். என்ன செய்வோம்? படிப்போமா இல்லாட்டி வினாக்களுக்கு விட எழுத போறீங்களா? சொல்லுங்க பிளேஸ். படிப்போம் டீச்சர். படிப்போம். ஏன்னா வினாக்களுக்கு விடைய வீட்டுல எழுதலாம் தானே. அப்ப பாருங்க விரதங்கள். விரதங்கள் வந்து உங்களுக்கு இதுல 3 கிரேட் 11ல 3 இருக்கு. சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு விரதம் சிறுகுறிப்புகளுக்கு போடுவாங்க. ஏன்னா விரதம்னு பொதுவான தலைப்புக்கும் போடலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு விரதத்தை தனியாவும் சிறுகுறிப்புகளுக்கு போடலாம்.
அப்ப ஆன்ம ஈடேற்றம் பெறணும். ஒரு ஆன்மா ஈடேற்றம் பெறணும்னா, ஒரு ஆன்மா முத்தி அடையணும்னா பல வழிகளை சொல்லுது. அந்த வகையில சமயம் சொல்லுகின்ற வழிகள்ல விரதங்களை முறைப்படி அனுஷ்டிக்கிறது, அடுத்து குருலிங்க சங்கம வழிபாடுகளை மேற்கொள்றது, தீட்சைகளை பெறுறது, சைவ நாட்பாதங்களை கடைபிடிக்கிறது, சைவ சாதனங்களை அணியிறது, இது எல்லாம் என்னது? ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிமுறைகள். சரியா? அல்லது ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்கான மார்க்கங்கள்னு சொல்லலாம். அப்ப அதுல ஒண்ணுதான் விரதம். அப்ப இந்த விரதம், அதாவது எங்கட ஆறுமுக நாவலர் சொல்லியிருக்காரு என்னன்னு சொன்னா, இந்த சரீரம் எங்களுக்கு கிடைச்சது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுவதற்காக. அப்ப இறைவனை வணங்கக்கூடிய வழிகள்ல ஒண்ணு விரதம். சரியா? அடுத்து சொல்றாங்க, இறைவன் ஏன் இந்த தனுகரண போன போகங்களை படைச்சாரு அப்படின்னு சொன்னா, அதாவது உலகம், உயிர், உடல் எல்லாம் ஏன் படைச்சாரு அப்படின்னு சொன்னா, ஆன்மாக்கள் முத்தி இன்பம் பெறுவதற்காக இந்த தனுகரண போன போகங்களை படைச்சிருக்காரு. ஆன்மாக்கள் வீடேற்றம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்டது தான் இந்த தனுகரண போன போகங்கள். அப்ப அதை நாங்க துணையாக கொண்டு இறைவனை வழிபட்டு நாங்க முத்தி பெறுறோம், அல்லது பிறவியினுடைய நோக்கத்தை அடைகிறோம், இறைவனோடு இரண்டரை கலக்கிறோம். இதுதான் எங்களுடைய கடமை. சரியா? அப்ப அதுல இதுல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஆறுமுக நாவலர் எங்கட சரீரத்தை பத்தி சொன்னது கொடுத்திருக்கு. அடுத்து ஆணவ மயப்பட்டு அறியாமையில் மூழ்கி கிடக்கும் ஆன்மாவுக்கு தனுகரண போன போகங்களை வழங்கி, அதாவது உலகம், உயிர், உடல் எல்லாத்தையும் வழங்கி அந்த ஆன்மா மெய்யறிவு பெறுவதற்கு இறைவன் துணை செய்கின்றார். அதனாலதான் படைச்சாரு. அந்த வகையில இந்த நமக்கு இந்த உடலும் உலகமும் கிடைத்தது நாங்க இறைவனை அடைகிறதுக்காகத்தான், பிறவி நோக்கத்தை அடைகிறதுக்காகத்தான். அப்ப அதை நாங்க அறிந்து நாங்க என்ன செய்யறோம்? இந்த உடலை வச்சுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து புண்ணியங்களை செய்து இறைவனை அடைகிறோம். இதுதான் ஆன்மாவினுடைய நோக்கமாக இருக்கு. அதுல இறைவனை அடையக்கூடிய வழியில விரதமும் உண்டு. அப்ப விரதம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆறுமுக நாவலுடைய வரைவிலக்கணம் இருக்கு. விரதத்துக்குரிய வரைவிலக்கணத்துல ஒரு சொல் கூட பிழை வரக்கூடாது. அப்படி ஒரு சொல் பிழை வந்தாலும் அந்த வரைவிலக்கணம் பிழை, உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. வரைவிலக்கணம் சரியா இருக்கணும். சரியா? அப்ப பாருங்க, மனம் பொறி வழி போகாது. பொறிங்கிறது ஐம்பொறி. விரத காலங்கள்ல மனம் ஐம்பொறி வழி போக கூடாது. அப்ப மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம். இதை நாங்க திரிகரணம்னு சொல்லுவோம். மனம் வாக்கு காயம் எனும் மூன்றினாலும் இறைவனை விதிப்படி மெய்யன்போடு வழிபடுதல் விரதம். சரியா? அதுல விரதம்னு சொன்னா நோன்புன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு ஊருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்றாரு. அதாவது தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமையும் தவம் என்கின்றார். அதையே நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பாடத்துல சொல்லப்பட்டுச்சு, தவம் செய்யறதுக்கு நிகரானது எது? அன்பு செலுத்துதல். தவம் செய்யறதுக்கு நிகரானது என்னது? அடுத்தவட பசிய போக்குன்றது, ஈகை, ஒப்புரவு. அப்ப இந்த மாதிரி நல்ல விழுமிய பண்புகள் எல்லாமே தவம் செய்யறதுக்கு நிகரானதாக கூறப்படுகிறது. சரியா? அப்ப நாங்க இந்த விரதங்களையும் அனுஷ்டிக்கலாம். அதுல உணவை தவிர்த்தல், உறக்கத்தை தவிர்த்தல் முதலிய எமக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு வகை பயிற்சிகளாக இருக்கு. உணவை சுருக்குறது, விற்கிறது, நித்திரம் முடிக்கிறது எல்லாமே. சரியா? நாங்க வாழ்க்கையில வருகின்ற இப்ப பசித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் விரதத்துல நாங்க உணவை விடுக்கிறோம், சுருக்குறோம், பசித்திருக்கிறோம். அப்ப எதிர்காலத்துல சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு சில கஷ்டங்களோ ஏதோ ஒண்ணு வரும். அப்ப அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறனால எங்களுக்கு கிடைக்கலாம். விழித்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எங்கட இயற்கை அனர்த்தம் வந்த நேரம் எவ்வளவு கொடுமைகளை நாங்க அனுபவிச்சோம். யோசிச்சு பாருங்க. பசியில போய் இதாகணும், சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, உறக்கம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அப்ப அந்த வகையில நாங்க நிறைய துன்பங்களை பட்டோம்.
அப்ப எப்ப எங்களுக்கு என்ன வருங்கிறது தெரியாது. அப்ப நாங்க இதுகளை கடைபிடிப்பதன் ஊடாக நாங்க ஓரளவு என்ன செஞ்சு கொள்றோம், பயிற்சிகளை பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அடுத்து சொன்னாங்க இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறனால மனம் புத்தி முதலியன தூய்மை அடையுது, ஞானம் கைகூடுது, இறைவனுடைய அருள் கிடைக்குது, உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது, மன அடக்கங்கள், ஐம்பொறி அடக்கங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஆன்மை ஈடேற்றம் பெறுது. அப்ப இதெல்லாம் நன்மைகளாக நாங்க சொல்லலாம். அப்ப இதுதான் விரதத்துக்கு அடுத்து விரதங்களை வகைப்படுத்துவோம் நாங்க. விரதங்களை வகைப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். நாள் விரதம் அல்லது வார விரதம்னு சொல்ற நேரம் செவ்வாய் வெள்ளி. மாத விரதம் அல்லது நட்சத்திர விரதம்னு சொல்ற நேரம் தைப்பூசம், மாசிமகம், பங்குனி துங்கல், வைகாசி விசாகம், ஆனி உத்தரம் இதெல்லாம் மாத விரதங்கள் அல்லது நட்சத்திர விரதம்னு சொல்லுவோம். சரியா? பட்சம்னு சொல்ற நேரம் திதி பட்ச விரதங்கள்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொன்னா பிரதோஷம் 2 வாரத்துக்கு ஒருக்கா வரும். பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, மற்றது சதுர்த்தி, சஷ்டி அதெல்லாம் வரும். என்னத்துக்கு? பட்ச விரதத்துக்குள்ள வரும். அடுத்து பாருங்க, கடவுளுக்குரிய விரதம் அல்லது வருட விரதத்துல தான் என்ன வரும்? நாங்க கந்த சஷ்டி, நவராத்திரி, புரட்டாசி சனி, மத்தது கேதார கௌரி, விநாயக சஷ்டி இதெல்லாம் வரும். இதுக்கு வருட விரதம் அதுக்குள்ள வரும். அப்ப விரதங்களை வகைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உதாரணமும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுல உங்க பாட புத்தகத்துல இருக்கிறது முதலாவது புரட்டாசி சனி. இது சனீஸ்வரனுக்கு உரிய விரதம். ஏன்னா சனீஸ்வரன் எங்கட ஆன்மாக்களை சனி தோஷங்கள் பீடிக்கிற ஒரு இது இருக்கு. அதனால நாங்க அந்த சனீஸ்வரனுடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கணும். அடுத்து அந்த இது எங்களுக்கு அந்த கிரகங்களுடைய இது இல்ல ஆபத்துக்கள் இல்லாம போகணுங்கிறதுக்காக நாங்க சனீஸ்வரனை நோக்கி விரதம் அனுஷ்டிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் அனுஷ்டித்தல் வேண்டும். சனி பகவானை நினைத்து அதாவது சனி பகவானை நினைச்சு நவக்கிரகங்கள்ல போயிட்டு சனீஸ்வரனுக்கு நாங்க எள்ளெல்லாம் எரிச்சு தான தர்மங்கள் செஞ்சு வழிபடுறது தான் எங்கள் சனி தோஷம் நீங்கிறதுக்கு நாங்க செய்ய வேண்டியது. ஆனா அப்படியும் இல்லாட்டியும் அப்படி போய் செய்யலாட்டியும் கூட புரட்டாதி மாதத்துல வருகின்ற சனிக்கிழமைகள்ல கட்டாயம் விரதம் இருந்து அனுஷ்டிக்கணும்னு சொல்றாங்க. புரட்டாசி சனி. சரியா? இந்த சனி என்பவர் யாரு? நவக்கிரகத்துல ஒரு கோள் தான் சனி. கிழமைகளையும் ஒரு நாள். ஏன்னா அதாவது சூரிய பகவானுக்கும் உஷா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். சூரிய பகவானுக்கும் உஷா தேவிக்கும். சரியா? அவருடைய வாகனம் என்னது? காகம். ஏன்னா இவருக்குரிய நிறம் கருப்பு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த புரட்டாசி மாதத்திலே இந்த இதுல இல்லாட்டி சனிக்கிழமைகள்ல கருப்பு எள்ளு தான் எடுப்போம். கருப்பு எள்ளு எடுத்து அதை ஒரு சின்ன பொட்டணமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்து சனீஸ்வர பகவானை வழிபடுவோம். ஏன்னா அப்படி இல்லாட்டி கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் முதலியவற்றை தானம் செய்வதும் வழக்கம். கட்டாயம் எள்ளு சாதம் வழங்கலாம். சரியா? அடுத்து சனீஸ்வரனுக்கு கருப்பு நீலப்பட்டாடை சாத்தி நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்தல் வேண்டும். எள்ளு சாதம் நைவேத்தியம் படைத்தல் வேண்டும். சரியா? அடுத்து காகத்துக்கு கட்டாயம் உணவு வைக்கணும். இதெல்லாம் இந்த புரட்டாசி சனி விரதத்துக்குரிய நியதிகள். அப்ப பாருங்க, சனீஸ்வரனா யாரு, நாங்க சனீஸ்வரனுக்கு ஏன் விரதம் இருக்கணும், அது எப்ப இருக்கணும், எவ்வாறு இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப இது முதலாவது புரட்டாசி சனி விரதம். அடுத்து பாருங்க கந்த சஷ்டி. முருகனுக்குரிய விரதங்கள் என்னன்னா இருக்குன்னு சொல்லுங்க. முருகனுக்குரிய விரதங்கள் பிள்ளைகள் முருகனுக்குரிய விரதங்கள் சொல்லுங்க. இன்னும் இல்லையா முருகனுக்கு விரதமே? சாருகாசினி,
என்ன பிள்ளைகள் விரதம் இல்லையா முருகனுக்கு? கதைங்க. எத்தனை பேர்? தைப்பூசம், தைப்பூசம், வேற வேற என்ன? கார்த்திகை தீபம், கார்த்திகை விளக்கீடு, கார்த்திகை தீபம், வேற கந்த சஷ்டி இல்லையா? வைகாசி விசாகம், அடுத்து செவ்வாய்க்கிழமை. ஏன்னா இதெல்லாம் முருகனுக்குரிய விரதங்கள், விரத நாட்கள். இதுல நாங்க வந்து முருகப்பெருமான் நெற்றிக்கண்ல இருந்து தோன்றுனதுதான் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் சிவபெருமான் நெற்றிக்கண்ல தீப்பொறிகளாக போயிட்டு பிறந்தது வைகாசி விசாகம். அதனாலதான் வெளிச்ச கூட எல்லாம் ஏத்தி கொண்டாடுறோம், வெளிச்சங்கள் எல்லாம் ஏத்தி. அது அதே மாதிரிக்கு அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் இன்னொன்னு நிகழ்வு என்னது, பௌத்தர்களும் விசாக்க அனுஷ்டிக்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததை நினைவூட்டும் முகமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம், கார்த்திகை தீபம் வெளிய அனுஷ்டிக்கிறோம் முருகனுக்கு. அடுத்தது வந்து கந்த சஷ்டி, சூரனை அழிச்சது. முருகப்பெருமான் சூரபர்மனை அழிச்சது. என்ன செஞ்சாரு சூரன்? சூரன் என்ன செஞ்சாரு? மகேந்திரபுரியில என்ன, மகேந்திரபுரியில தேவர்களை சிறை பிடிச்சு வச்சு துன்பப்படுத்தினாரு. அப்ப அதை தாங்க இயலாத தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட முருகனை தோற்றுவிச்சாரு வைகாசி விசாகத்துல. அந்த சூரியன் முருகன் வளர்ந்து யார கொன்னாரு? முருகனை அழித்தாரு. அப்ப அந்த அழித்த நிகழ்வை தான் நாங்க கந்த சஷ்டி விரதமாக நாங்க அனுஷ்டிக்கின்றோம். இதோட இருக்கு, இந்த முருகனை அழிச்சதோட தொடர்பு பட்டதுதான் எது? திருக்கூடற் சிறப்பு. திருக்கூடற் சிறப்புல மீட்சி படலம், கிரேட் 11ல வரும் மீட்சி படலம். டீச்சர். ஓ டீச்சர், நீங்க முருகனை அழிச்சதுன்னு சொல்றீங்க? சார் சூரனை, முருகன் சூரனை அழிச்சது. முருகன் சூரபத்மனை அழிச்சது தான் கந்த சஷ்டி. சரியா? அப்ப இந்த இந்த விரதத்தோடு தொடர்பட்டு, இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டு தான் உங்களுக்கு மீட்சி படலம்னு ஒண்ணு இருக்கு. இதுல கிரேட் 11ல இருக்குன்னு நினைக்கிறேன் மீட்சி படலம். பாடல்கள் இருக்கல, 11 பாடலும் இங்கேயும் இருக்கு. சரியா? அப்ப கந்த சஷ்டி என்பது முருகனுக்குரிய விரதம். என்ன சரியா? அடுத்த பிள்ளைகள் விரதங்களை நாங்க எப்பயுமே அழகா இருக்கு. வெரி குட். சரியா? எப்பயுமே விரதத்துல வந்து நீங்க விரதத்தை பத்தி எழுதுற நேரம் கடைபிடிக்கிற நாள் கட்டாயம் அதுல நோட்கிற நாள் எழுதியே ஆகணும். அது எழுதி இருந்தா தான் ஒரு புள்ளி, அது இல்லாட்டி ஒரு புள்ளிய குறைச்சிருவாங்க. அப்ப கட்டாயம் அனுஷ்டிக்கப்படுற காலத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப பாருங்க, கந்த சஷ்டி வந்து ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்து பிரதமை முதல், வளர்ப்பிறைன்னு சொல்லுவோம், பிரதமைய வளர்ப்பிறை, சஷ்டியராக 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். அத பார்த்தடிங்களே. ஆமா, கிரீன் எப்பளும் இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, ஐப்பசி மாதத்துல அமாவாசை அடுத்து பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் கந்த சஷ்டி அனுஷ்டிக்கப்படும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் நாங்க என்ன செய்வோம், உபவாசம் இருப்போம். இந்த கந்த சஷ்டி விரதத்துல 6 நாள் உபவாசம் இருந்து 7ஆம் நாள் தான் நாங்க பாராயணம் செய்வோம். ஏன்னா அப்ப இதுல பாருங்க, இதுல வந்து நாங்க மிகவும் ஒரு கடினமான ஒரு விரதமாக இந்த கந்த சஷ்டி விரதம் கூறப்படுகிறது. அப்ப தினமும் காலையில நீராடி முருகனை திருகரண சுத்தியோட வழிபட்டு 6 நாட்கள் உபவாசம் இருந்து 7ஆம் நாள் காலையில் சிவனடியார்களுடன் பாராயணம் செய்து நாங்க விரதத்தை முடிப்போம். சரியா? அப்படி 7 நாளும் உபவாசம் இருக்க இயலாதவங்க முதல் 5 நாள் ஒரு பொழுது மட்டும் உணவருந்தி
இறுதி நாள் உபவாசம் இருக்கலாம். சரியா? அப்படி இயலாதவர்கள். ஆனா 6 நாள் உபவாசம் இருத்தல் தான் வேணும். அடுத்து இந்த விரதத்தை தொடர்ச்சியாக நாங்க 6 வருடங்கள் அனுஷ்டிக்கணும். சரியா? அப்பதான் எங்களுக்கு அதனுடைய அருள் பூரணைதான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இதுல சொல்றாங்க, சூரபர்மனை முருகன் சங்காரம் செய்ததுதான் இந்த சஷ்டி. அப்ப அதனால அந்த 7ஆம் நாள் பாத்தீங்க, அந்த சூரன் கட்டாயம் நாங்க ஸ்கந்த சஷ்டி விரதம் இருந்தா இந்த சூரன் போர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா சூரன்னு சொல்றவர் அசுர குணங்களை கொண்ட ஒருத்தர். அப்ப அவர் அழித்து தேவர்களை காப்பாத்துனதுதான் ஸ்கந்த சஷ்டி. அப்ப நாங்க ஏன் அந்த விரத காலத்துல இந்த சூரன் போற பார்க்கணும்னு சொன்னா, எங்க கிட்ட இருக்கின்ற அந்த அசுர குணங்களை நாங்க இல்லாம அழிக்கணும். அழித்து அந்த இறைவனுடைய கடாட்சத்தை நாங்க பெறணும். அதனாலதான் நாங்க சூரன் போற நாங்க ஆலயங்களை செய்யறதனுடைய நோக்கமும் அதை நாங்க பார்க்க வேண்டியதனுடைய அவசியமும். சரியா? அப்ப கட்டாயம் இந்த முருகன் ஆலயங்கள்ல சூரசங்காரம் இந்த 7ஆம் நாள் இறுதி தினத்துல கட்டாயம் நடைபெறும். அப்ப அதையும் நாங்க கட்டாயம் பார்த்து அதுல நாங்க கலந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து சொல்றாங்க, இந்த 6 நாட்களும் கந்த சஷ்டி விரத காலத்துல 6 நாட்களும் கந்த புராணம் படனம் செய்தல் வேண்டும். சரியா? கந்த புராணம் யாருட? கச்சியப்பரால் எழுதப்பட்ட கந்த புராணம் நாங்க படனம் செய்யறது வேணும். அதை நாங்க படிக்கணும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நான் சொன்னேன், அதாவது மனிதரிடத்துல உள்ள காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு, பொறாமை போன்ற அசுர குணங்களை அழித்து தெய்வீக நிலையில் பெருவாழ்வு வேண்டி இந்த விரதத்தை நாங்க அனுஷ்டிக்கின்றோம். சூரன் போறோம் அதைத்தான் நினைவு கூறுகின்றது. சரியா? அப்ப கந்த சஷ்டி விரதம்னா என்னாது? இது விளங்குச்சா? அப்ப நாங்க இப்ப 2 விரதங்கள் பார்த்திருக்கோம். ஒண்ணு புரட்டாசி சனி, சனி விரதத்துல புரட்டாசி சனி. அடுத்து முருகனுக்குரிய விரதத்துல கந்த சஷ்டி. சரியா? பாப்பா அது எடுத்தாங்களேம்மா, போயிருச்சு. அடுத்து இந்த முறை பேப்பர்ல விரதங்கள்னு தனியா சிறுகுறிப்புக்கு வந்திருக்கு. விரதங்கள் சிறுகுறிப்புகள் எடுத்திருக்கிறாங்க. விரதம்னு பொதுவான தலைப்பு. அப்ப நாங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம் தனி கேள்விக்கு இந்த பகுதியை ஏதாவது ஒரு விரதம் வரும். ஏற்கனவே கந்த சஷ்டி வந்திருக்கு, விநாயகர் சஷ்டி வந்திருக்கு, வரலட்சுமி வந்திருக்கு, ஏன்னா இந்த விரதங்கள் வந்திருக்கு. அடுத்து பார்ட் 1ல ஒரு வினா வந்திருக்கு. திருவாதிரை நிறைவு நாளாக கொண்டு சிவாலயங்களில் இடம்பெறுபவை. திருவாதிரை எதுல இருக்கு? கிரேட் 11ல இருக்கு திருவாதிரை விரதம். அப்ப அந்த ஒரு வினா வந்திருக்கு. திருவாதிரை நிறைவு நாளாக கொண்டு சிவாலயங்கள்ல இடம்பெறுகின்ற நிகழ்வு. அது பார்ட் 1ல திருவம்பாவை கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அப்ப விரதத்துக்குரியது பார்ட் 1லயும் எங்களுக்கு வரும். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த ஒரு வினா கேட்டிருக்காங்க பாருங்க. பஞ்சாங்கத்தில் வரும் கரணமாவது. பஞ்சாங்கத்தில் வரும் கரணமாவது. பஞ்சாங்கத்துல நாங்க படிக்கிறோம் தானே, வாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம்னு. அப்ப இதுல கேட்டிருக்காங்க,
பஞ்சாங்கத்தின் கரணம் ஆவது. கரணம்னா வருடம். சரியா? அப்ப இதுல எப்படி விடைகளை பாருங்க. திதியின் அரை பங்கு யோகம். சந்திரன் வளர்வதையும் தேய்ப்பிரையும் அடிப்படையாக கொண்டது திதி. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்கெடுக்கும் காலம் யோகம். சூரியன் ஒரு ராசியில் பிரவேசிப்பது முதல் அடுத்த ராசியை விட்டு அகலும் வரையிலான காலப்பகுதி ஆகும். அப்பதான் அதுல 12 மாதங்கள் வரும். சரியா? அப்ப வினாக்கள் எப்படி வருதுன்னு பாத்துக்கொள்ளுங்க. எப்படி படிக்கணுங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரியா பிள்ளையர்? இப்ப இதுல டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. விரதத்துல பொதுவான வினா வந்தா எப்படி எழுதலாம் தெரியுமா? விரதத்துக்கு சிறுகுறிப்பு எப்படி எழுதுவீங்க? சிறுகுறிப்பு சொல்லுங்க பாப்போம். விரதம் என்பது ஆறுமுகனாவுக்கு கூட்டுற போடுவோம். சொல்லுங்க. ஒரு சிறுகுறிப்பு விரதம் வந்திருக்கு தானே இந்த முறை. அப்ப விரதம்னு பொதுவான தலைப்புக்கு வந்தா எப்படி எழுதுவீங்க? விரதம் பற்றி ஆறுமுகனாவலும் கூற்றாவது மனம் சொல்லுங்க. இறைவனை விதிப்படி வழிபாடு செய்து காரணம் சொல்லுங்கம்மா. பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. தெய்வ சபைகளாகி விரதங்களை கடைபிடித்தல் வேண்டும். இந்த விரதங்களும் கடைபிடிக்கிறது. விரதம் என்றால் விரதம் என்றால் என்ன? உதாரணம் முதலாவது என்ன எழுதுவீங்க? ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிமுறைகளில் விரதமும் ஒன்று ஆகும். சரியா? ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்கு விரதங்களை அனுஷ்டித்தல் வேண்டும் அப்படின்னும் போடலாம். அடுத்து இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறும் பொருட்டு. எனவே நாம் என்ன செய்யறோம்? விரதங்களை அனுஷ்டிப்பதனூடாக இறைவனை அடைகின்றோம். விரதம் என்பது மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் போன்ற 3 நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம். அத சொன்னது ஆறுமுக நாவலர்னு நீங்க போடலாம். சரியா? அடுத்து விரதங்களை அனுஷ்டிக்கிறனால நாங்க என்ன செய்யறோம்? ஒன்னு ஆன்ம ஈடேற்றம் பெறுகின்றோம். அடுத்து விரதங்களை நாங்க அனுஷ்டிக்கிற நேரம் பொதுவா நாங்க என்னென்ன செய்வோம்? உடல் உள்ள சுத்தங்களை மேற்கொள்றது, கடவுள் வழிபாடுகளை மேற்கொள்றது, தான தர்மங்களை செய்யறது, விரதத்துக்குரிய நியதிகளை கடைபிடித்து ஒழுகிறது. இது நாங்க விரதங்களை கடைபிடிக்கிற நேரம் பொதுவாக மேற்கொள்கின்ற செயற்பாடுகளாக சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து விரத காலங்கள்ல நாங்க பல செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அதாவது விரத காலங்கள பஞ்சமாபாதங்களை தவிக்கிறது, மற்றது உயிர்களிடத்துல அன்பா இருக்கிறது, அப்படி நிறைய செயற்பாடுகள் இருக்குன்னா அப்ப அந்த மாதிரிக்கு நாங்க செயற்பாடுகளை கைக்கொள்வதனூடாக விரதத்தை உரிய முறைப்படி நியதிகளோடு நாங்க விரதத்தை அனுஷ்டித்தல் வேண்டும். அடுத்து விரதங்களை வகைப்படுத்துங்க. என்னென்ன விரதங்களை எப்படி வகைப்படுத்தலாங்கிறத போடுங்க. அடுத்து விரதங்களை அனுஷ்டிக்கிறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்க அதுல போடணும். சரியா? போட்டு பொதுவான விடயங்களை தான் விரதத்துக்கு நீங்க எழுதுவீங்க. அடுத்து உங்களுக்கு புரட்டாசி சனின்னு வந்தா இதுல உள்ள எல்லாத்தையும் எழுதணும். இதுல ஒன்னையுமே விடையலாது. பாட புத்தகத்துல இருக்குதானே, இது இவ்வளத்தையும் எழுதணும் புரட்டாசி சனிய பத்தி. அதே மாதிரிக்கே கந்த சஷ்டியும் அப்படித்தான். ஒரு சொல் கூட விடாம அப்படியே எழுதிட்டு போவீங்க. முருகனுக்குரிய விரதம் அனுஷ்டிக்கப்படுற நாள் எழுதுவீங்க. அடுத்து கந்த சஷ்டி விரதத்தினுடைய நியதிகளை எழுதுவீங்க. அடுத்து எத்தனை நாள் எவ்வாறு அனுஷ்டிக்கணும்னு இருக்கு. 7ஆம் நாள் இடம்பெற நிகழ்வு என்ன, ஏன் நாங்க சூரன் போற பார்க்கணும், அது எதை உணர்த்துது, தத்துவம் என்னது. அடுத்து இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய நோக்கம் என்ன, நாங்க ஏன் அனுஷ்டிக்கிறோம். அடுத்து கந்த சஷ்டி விரத காலத்துல எந்த நூல் பாராயணம் செய்யப்படுது, இது பலத்தையும் நாங்க எழுதணும். சரியா? அப்ப இப்படி எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு 5 ஒரு சிறு குறிப்புக்கு 5 புள்ளி தானே. 2 சிறு குறிப்பு எழுதணும் 7 புள்ளி. 10 2 சிறு குறிப்பு எழுதுனா 10. அப்ப ஒரு சிறு குறிப்புக்கு 5.
அப்ப 5 புள்ளிகளுக்கு தகுந்த மாதிரிக்க நீங்க எழுதணும். சரியா? பொதுவா நீங்க சிறு குறிப்பு எழுதுற நேரம் உதாரணங்கள், உங்க பாட புத்தகத்துல கொடுக்கின்ற அந்த திருக்குறள்கள், பாடல்கள் அதுகளை கொஞ்சம் போட்டு எழுதுனா நல்ல பிள்ளைகள். பொதுவா அந்த விழுமிய பண்புகளுக்கெல்லாம் வர்ற கொடுக்குற நேரத்துலலாம் அதெல்லாம் எழுதணும். சரியா? இப்படி எழுதுனா மட்டும்தான் நாங்க ஏ எதிர்பார்க்கலாம். பாஸ் பண்ணலாம். சமயம் பாஸ் பண்ணலாம். ஆனா ஏபி கட்டாயம் வேணும். ரிசால்ட்ஸ கூட்டிக் கொள்ளணும்னா இந்த பாடங்கள் இருக்கு. ஏன்னா பொதுவான பாடங்கள் இருக்கு தானே. தமிழ், சமயம், வரலாறு, பாஸ்கெட் சப்ஜெக்ட் இதுகள்ல தானே நாங்க ரிசால்ட்ஸ கூட்டிக்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்? இதுகளை நாங்க எடுக்கக்கூடிய பாடம் இருக்கு. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரிக்க நாங்க படிக்கணும். விட எழுதுறதுக்கு ஏத்த மாதிரிக்க படிச்சுக்கிறோம். விளங்குச்சா? இதுகள் என்னமா டவுட் இருந்தா கேளுங்க. விரதங்கள்ல இல்லாட்டி காலக்கணிப்புல ஏதாவது அப்படி இல்லாட்டி இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா 5 பாடம் படிச்சிட்டோம். 5 பாடம் படிச்சிருக்கோம். இந்த 5 பாடத்துலயும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். 5 பாடத்துக்கும் வினாக்கள் எழுதி விடையெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா தினு? தினு எங்க தினுவ காணோம்? நேத்து நேத்து விவசாயம் நடந்தாமேமா ஓயல் என்ன சயின்ஸ் பேப்பர் நேத்து நேத்து பேப்பர் 40 கள்ளி இவன் டிலக்ஷன் செஞ்ச உண்டு சந்தி டீச்சர் மைக் ஆஃப் பண்ணுங்க. ரேஷ்மி மைக் ஆஃப் பண்ணுங்க. சந்தி டீச்சர் ரேஷ்மி மைக் ஆஃப் பண்ணுங்க. பார்ட் 1 40 கள்ளி ரேஷ்மி மைக் 26 சரியா? நீங்க மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணி விடுங்க. சரியா? டவுட் இல்லையா அப்படியே அப்ப உங்களுக்கு விளங்குச்சா? சிறு குறிப்பு எழுதுறதுக்காவது விளங்குச்சா? சாருகாசினி, அபிராமி விளங்குச்சா? டவுட் இல்லையா அப்ப? அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல நான் இப்ப இது கொடுத்திருக்கேன் தானே. என்னத்துல காலக்கணிப்புல வினாக்கள் கொடுத்திருக்கேன். அதை செஞ்சு முடிங்க. அடுத்து இந்த புரட்டாசி சனி, கந்த சஷ்டி இத பத்தி சிறு குறிப்பு எழுதிக்கிட்டு வாங்க. புரட்டாசி சனியையும் கந்த சஷ்டி விரதத்தையும் சிறு குறிப்பு எழுதிக்கிட்டு வாங்க. 2 விரதத்தை பத்தியும். சரியா? விளங்குச்சா? சரி முடிப்பா பிள்ளைகளா இப்ப முடிப்பா. என்னம்மா போயிட்டு வா. குட் நைட் பிள்ளையர். Thank you, teacher. God bless you, teacher. Good night.